டாடா ஐபிஎல் 2025 35வது மேட்ச் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன இது பார்ப்போம். குஜராத் டைட்டன் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கான மேட்ச், டே மேட்ச். அதில் குஜராத் டைட்டன்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மேட்ச் வந்து இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம் தான். இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியமில் உங்கள் ஜிடி பிளேயர்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தா தான் நமக்கு ஒரு இது வரும். சாய் சுதர்ஷன் இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல 82 ரன், 63 ரன், 74 ரன். இந்த 82 ரன் அப்படிங்கிறது குஜராத் வந்து 217 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர். 63ங்கிறது 196க்கு 8, 232 அப்படிங்கிறதுல 74 ரன். சாய் சுதர்ஷன். சுப்மன் கில் 2 ரன்கள், 38 ரன்கள், 33 ரன்கள். இந்த 3 ஸ்கோர் கார்டு இந்த வெனியூல தான் இன்னைக்கு மேட்ச் நடக்குது. இந்த வெனியூல இந்த ஜிடி பிளேயர்ஸ் எப்படி விளையாடி இருக்காங்கன்றத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த கிரவுண்ட்ல எப்படி விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு மேட்ச், டே மேட்ச்க்கு நம்ம ட்ரீம் டீம் வந்து கிரியேட் பண்ண முடியும். சுப்மன் கில் அதிகபட்சம் ஒரு 38 ரன் தான் அடிச்சிருக்காரு. அதுக்கு மேல பெருசா எதுவும் அடிக்கல. அதனாலதான் எல்லோல மார்க் பண்ணியிருக்கேன். எல்லோன்றது ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் மாதிரி, ரெட் கலர்ன்றது ஷோர் ஷாட் மாதிரி. ஜாஸ் பட்லர் 36, 39, 54. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இவர் ட்ரீம் டீம்ல வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஷாருக் கான் 36 ரன்கள், 9 ரன்கள், 6 ரன்கள். ஷேன் ரூதர்ஃபோர்ட் 7 ரன், 18 ரன், 46 ரன். இப்போ ஷாருக் கான் அடிச்சா ரூதர்ஃபோர்ட் அடிக்கிறது இல்லை, ரூதர்ஃபோர்ட் அடிச்சா ஷாருக் கான் அடிக்கிறது இல்லை. ராகுல் டெவாட்டியா 24 ரன்கள், 0 ரன்கள், 6 ரன்கள். ரஷித் கான் 2 விக்கெட், 0 விக்கெட், 1 விக்கெட். எம் அர்ஷத் கான் 1 விக்கெட், விளையாடல, 0 விக்கெட். இம்பாக்ட் பிளேயரா உள்ள வராரு. சாய் கிஷோர் 2 விக்கெட், 1 விக்கெட், 3 விக்கெட். சிராஜ் 1 விக்கெட், 2 விக்கெட், 0 விக்கெட். அண்ட் பிரசித் கிருஷ்ணா 3 விக்கெட், 2 விக்கெட் அண்ட் 0 விக்கெட். இதுதான் ஜிடி நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஓவரால் ஸ்கோர். மொத்தம் 3 மேட்ச் நடந்திருக்கு. இன்னைக்கு நடக்க போறது 4வது மேட்ச், அதுவும் டே மேட்ச். இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வந்து டீம்ஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ உங்க ஜிடியோடைய ஸ்கோர்ஸ் பாருங்க. 217 6 விக்கெட், 196 8 விக்கெட், 232 5 விக்கெட். இப்போ இந்த 3வது மேட்ச் தான் டாப் ஹையஸ்டா இருக்காங்க. 232 5. இந்த 232 எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 74, 33, 54, 6, 46, மீதி எல்லாம் 10, 15 இந்த ரேஞ்சில் ஸ்கோர்ஸ். இதனால 232. அப்போ இதுல டாப் மோஸ்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் இருக்காரு. இவர் வந்து மஸ்ட் பிக் பிளேயராகவே இருக்காரு இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல. அதுக்கடுத்த மஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் 36, 39, 54. இவருமே ட்ரீம் டீம்ல உள்ள வந்துருவாரு. அதுக்கப்புறம் சாய் கிஷோர் கம்பல்சரி 2 விக்கெட், 1 விக்கெட், 3 விக்கெட் அண்ட் 1 or 2 கேச்சஸ் பிடிச்சாருன்னா அவருமே உள்ள வராரு. பிரசித் கிருஷ்ணா இந்த 232 5, ஏன்னா 243 5ல இவருக்கான வாய்ப்பு கிடைக்கல, அதனால 0 விக்கெட்ல இருக்காரு. அதே 6 விக்கெட் வந்தது, ஆல் அவுட் வந்ததுன்னா 3 விக்கெட் 2 விக்கெட் எடுத்துடுறாரு. இப்போ ஆப்போசிட் வந்து டிசி விளையாடுறாங்க. டிசி வந்து நல்லா ஒரு 50 ரன் 100 ரன் அடிக்கக்கூடிய பிளேயர்ல எல்லாம் 30 40 30 40ன்னு வரும்போது பிரசித் கிருஷ்ணாவுக்கு விக்கெட்டுகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி சிராஜ் 1 விக்கெட் 2 விக்கெட் அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் இருக்கிறாரு. இவருமே பிக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரஷித் கான் 2 0 1 இப்படிங்கிற ஃபார்மெட்ல தான் போறாரு. மீதி யாருமே வந்து உங்களுக்கு பெருசா இம்பேக்டே இல்லாத பிளேயரா இருக்காங்க. மொத்தம் இங்க பாத்தீங்கன்னா 6 பிளேயர் தான் வராங்க. இதுல அன்எக்ஸ்பெக்டடா யார் வரலாம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அன்எக்ஸ்பெக்டடா பாத்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட் வரலாம், இல்லைன்னா ஷாருக் கான் வரலாம். இந்த 2 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயர் வரலாம். அப்படி ஒரு பிளேயர் வரும்போது நீங்க சிராஜோ இல்ல ரஷித் கானோ டிராப் பண்ணலாம். அதுதான் வந்து டீமா இருக்கும். இதுதான் வந்து ஸ்கோர் கார்டு. இது எல்லாமே நீங்கள் ட்ரீம் டீம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ட்ரீம் டீமையும் நீங்கள் வந்து அனலைசிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யார் யார் எப்படி விளையாடி இருக்காங்கன்றது தெரியும். இங்கே பாருங்கள், சாய் சுதர்ஷன் வைஸ் கேப்டன், பட்லர் டிஃபால்ட்டாக வராரு, கில்லு, ரூதர்ஃபோர்ட், இந்த 4 பிளேயர் தான் மாற்றி 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 வருவாங்க ட்ரீம் டீமில். இங்கே வந்து சாய் கிஷோர் மட்டும்தான் வந்திருக்காரு, வேறு யாருமே வரல. இது வேற ஒரு வென்யூவில் நடந்த ஒரு மேட்ச். அதேமாதிரி டிசி பார்த்தீங்கன்னா 134 பாயிண்ட். அஸ்டோஷ் சர்மா, ட்ரிஸ்டன் ஸ்டப், டூப்ளசிஸ், அக்சர் பட்டேல், ஸ்டார்க், விபின் நிகிம், குல்தீப் யாதவ் இவங்க தான் வந்திருக்காங்க. 1 2 3 4 5 6 7 பிளேயர்ஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க. இங்கே நல்லா பாருங்கள், ஸ்டார்க்கு 100 பாயிண்ட்டு, விபின் நிகம் 100 பாயிண்ட்டு அண்டு அஸ்டோஷ் சர்மா 100 பாயிண்ட். இந்த அஸ்டோஷ் சர்மாங்கிறவர் செகண்ட் பேட்டிங்கில் தான் அடித்து ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கிறாரு அஸ்டோஷ் சர்மா.
இப்பயும் இன்னைக்கும் டிஃபால்ட் பிக்காக வந்துடுவார். எப்படி ஃபர்ஸ்ட் bowling செகண்ட் bowlingனாலுமே விக்கெட் எடுத்துக்கூடிய பிளேயராக இருக்காரு. ஸ்டார்க்கும் அதே மாதிரி தான். இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்குறோம்னா ஒரு பேசிக் ஒரு கான்செப்டுக்காக நம்ம பார்க்குறோம். மேட்ச் நம்பர் 35 சாட்டர்டே 3:30 மணிக்கு குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கான ஒரு மேட்ச். பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் 3வது இடத்துலையும் டெல்லி கேபிட்டல்ஸ் முதல் இடத்துலையும் இருக்காங்க. இது வந்து ரெட் சாயில் பிளாக் சாயில்னு இருக்கும். ரெட் சாயில் என்ன பண்ணும் அப்படின்னா 160 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிடும். 160 ரன் அடிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் ரெட் சாயில். பிளாக் சாயில்னால் 200+ வந்து போயிடும். பட் ரெட் சாயிலில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போலிங்க்கு அசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபாஸ்ட்டுக்கு பயங்கரமாக இருக்கும். அப்போ ஓப்பனிங்கில் இருக்கிற ஒரு 3 பிளேயர் என்ன பண்ணுன்னா காலி பண்ணிவிட்டு அஷ்டோஷ் சர்மா மாதிரி டேவிட் மில்லர் அந்த ரேஞ்சில் வரக்கூடிய பிளேயர்ஸை மட்டும்தான் ஒரு 30, 40, 50ன்னு அடித்து ஒரு 160, 170 கொண்டு போவாங்க. அதே பிளாக் சாயில் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு 4 ஓவர் வந்து ஸ்விங் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்விங்கே ஆகாது. பேட்டுக்கு பால் நல்லா வரும். அப்போது 200+ ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இதுதான் பேட்டிங் பிச். சிவப்பு மண் பவுன்ஸ் உண்மையாக இருப்பதை உறுதி செய்கிறது. மேலும் பேட்டர்கள் எந்த திசையில் பந்தை எளிதாக அடிக்க முடியும். இருப்பினும் ஆடுகளத்தில் அடிக்கடி தடுமாறும் சுழற்பந்து வீச்சாளர்கள் இது ஒரு சாபக்கேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்கமிங் மேட்சஸ் இந்த வீக்கெண்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டல் டெல்லி கேபிட்டல் ஃபர்ஸ்ட் மேட்ச். ராஜஸ்தான் ராயல் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் இரவு 7:30 மணிக்கு ஜெய்ப்பூர்ல. நியூ சண்டிகரில் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் நேற்று தான் பெங்களூர் விளையாடினாங்க. அண்ட் வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். இது ஒரு முக்கியமான மேட்சஸாக இருக்கும். இந்த 4 மேட்சஸ் வந்து அப்கமிங் மேட்சஸ் ஃபார் த சாட்டர்டே அண்ட் சண்டே. இப்போ ஈவினிங் கேமோடைய ஸ்கோர் கார்டு நம்ம பார்த்துருக்கோம். 217, 196, 200 எல்லாமே ஆல்மோஸ்ட் குஜராத் 200 கிட்ட வந்திருக்காங்க. இதுதான் மெயின் திங். இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா குஜராத் வந்து 5 விக்கெட் 6 விக்கெட் 8 விக்கெட். அப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் இங்கே ஆப்போசிட் சைட் பாருங்கள். ராஜஸ்தான் ராயல் ஆல் அவுட்டு. இங்கே 6 விக்கெட் இங்கே வந்து 5 விக்கெட். எப்படி பார்த்தாலுமே ஆப்போசிட் சைடு மினிமம் 5 விக்கெட் விடுறாங்க. அதே தான் டெல்லி வந்து 5லேருந்து 7 விக்கெட் விடுவதற்கான வாய்ப்பும் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் குஜராத் வின் பண்ணியிருக்காங்க ஹோம் கிரவுண்டில். ஒரு மேட்ச் வந்து தோற்றுருக்காங்க. டே கேமில் 2024 நடந்த மேட்ச் பாருங்கள். இதுதான் மெயின் திங். டே கேமில் 168-3 இது சேசிங். இது வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங். ஸோ 2 இடத்துலையுமே 3 விக்கெட் தான் விட்டுருக்காங்க. டே கேமில் குஜராத் டைட்டன்ஸ் 3 விக்கெட் தான் விட்டுருக்காங்க. அப்போ சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர் அந்த 3 பேருடைய பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கும். இந்த 3 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர் கேப்டன் வைஸ் கேப்டன் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கும். சன்ரைஸ் ஹைதராபாத் 8 விக்கெட் விட்டுருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 206-1 சேசிங்கில் வின் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாருங்கள் சேஸ் வின் பண்ணியிருக்காங்க. 19.1 ஓவரில் சேஸ் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே 16 ஓவரில் சேஸ் வின் பண்ணியிருக்காங்க. அப்போது செகண்ட் பேட்டிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த பிச்சு அப்படிங்கிறது தான் தெரியுது. செகண்ட் பேட்டிங்கில் விக்கெட் கம்மியாக விழுதுங்கிறதும் இந்த டே கேம் ஸ்கோர் கார்டு தெரியுது. இரவு மதியம் 3:30 மணி, மதியம் 3:30 மணி. இந்த ஸ்கோர் கார்டு பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து களத்தில் இறங்கணும். இப்போ 2 சினாரியோ இருக்கலாம். ஒரு சினாரியோ வந்து டாப் ஆர்டர் 3 பிளேயர் குஜராத் டைட்டன்ஸ். ஆப்போசிட் சைடில் ஓப்பனர்ஸே முடிப்பாங்க. இல்லைனா எல்லாருமே கொலாப்ஸ் ஆவாங்க. இதுதான் சினாரியோஸாக இருக்குது. ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பிலோ ஸ்கோர் 150 8 முறை, அண்ட் 150 × 169 9 முறை, 170 to 189 9 முறை, above 190 9 முறை. டோட்டலாக 35 மேட்ச் 14 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்டுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஆவரேஜான ஸ்கோர் 170, ஹையஸ்ட் ஸ்கோர் 233, லோயஸ்ட் ஸ்கோர் 89. ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாக இருக்கிறது. நரேந்திர மோடி ஸ்டேடியம் இங்கே நடந்த 2024 நம்ம ஸ்கோர் கார்டு ஒரு கிளான்ஸ் சும்மா பார்க்கலாம். இது எல்லாமே வந்து 89-10 17 ஓவர், 92-4. அந்த டைம் வந்து லாஸ்ட் இயர் நல்லா மழைலாம் பெஞ்சுது. 200-3, 206-1 இது நம்ம பார்த்துருக்கோம். 172-8, 174-6 அண்ட் 164-2, 159-10. இங்கே ஒரு ஆல் அவுட்டு, இங்கே 2 விக்கெட், இங்கே 8 விக்கெட், இங்கே 6 விக்கெட், இங்கே ஒரே விக்கெட், இங்கே 3 விக்கெட், இங்கே 4 விக்கெட், இங்கே ஆல் அவுட். எப்படி பார்த்தாலுமே ஒரு இன்னிங்ஸ் வந்து கம்மியான விக்கெட் 4 விக்கெட் 1 விக்கெட் 6 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாமே ஜிடி பஞ்சாப் ஆடின மேட்ச். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 97 ரன் அடிச்சிருப்பாரு. அண்ட் பிரியான் ஷாரியா ஒரு 47 ரன் அடிச்சிருப்பாரு. அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு 20 ரன். அண்ட் சசாங்க் சிங் ஒரு 44 ரன்கள். சாய் சுதர்ஷன் 74 ரன்கள். சுப்மன் கில் 33, ஜாஸ் பட்லர் அண்டு
ஷோ, ரேதர்ஃபோர்ட் இந்த 4 பிளேயர் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க மாற்றி மாற்றி. இதில் சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், பட்லர். சுப்மன் கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, பட் இன்னைக்கு ரிஸ்கியாக வந்து கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டோட்டலாக 5 மேட்ச், டிசி 3 மேட்சும், குஜராத் வந்து 2 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் தான் இந்த 4 பிளேயர், இந்த பிளேயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாங்க. இங்கே வந்து ரூதர்ஃபோர்ட் விளையாடுவார், அவர் வந்து மெயின் பிளேயராக இருப்பார். சிராஜ், ரபாடா, பிரசித் கிருஷ்ணா. ரபாடாக்கு பதில் அர்ஷத் கான், அர்ஷத் கானை கொண்டு வந்திருக்காங்க. ரஷீத் கான், ஷாருக் கான், ராகுல் டெவாட்டியா, இவங்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இதுவாக இருப்பாங்க. அதே மாதிரி டெல்லி வந்து ஃபேஃப் டு பிளசிஸ், ஃப்ரேசர் மெக்கர்க் அண்ட் கருண் நாயர் அண்ட் கேஎல் ராகுல், ஸ்டப்ஸ், அபிஷேக் போரல், அஷ்டோஷ் சர்மா. ஸ்ட்ராங் பேட்டிங் யூனிட் இருக்கு. மோகி சர்மா, முகேஷ் குமார், குல்தீப், மிச்சல் ஸ்டார்க் அண்ட் அக்ஷர் பட்டேல். இப்போ டெல்லியில் யார் யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஸ்கோர் கார்டை பேஸ் பண்ணி, டே கேம் மேட்சை ஸ்கோர் கார்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் பார்ப்போம். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் 3 பேட்ஸ்மேனை பிக் பண்ணணும். குஜராத் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான். அண்ட் குஜராத் செகண்ட் bowling போடும்போது சாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் இல்லைனா ரஷீத் கானை பிக் பண்ணணும். அதே குஜராத் செகண்ட் பேட்டிங்னா டாப் ஆர்டர் 4 பேரை பிக் பண்ணணும். அதில் பிக் 3 பேட்ஸ்மேன். அண்ட் ஃபர்ஸ்ட் bowlingல வந்து சாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், ரஷீத் கான் எல்லா bowlersமே நம்ம பிக் பண்ணணும். இப்போ டெல்லியோடைய டாப் பிளேயர் பார்ப்போம். கேஎல் ராகுல் 238 ரன், அபிஷேக் போரல், ட்ரிஸ்டன் ஸ்டப் அண்ட் அக்ஷர் பட்டேல். இந்த 4 பிளேயர் தான் வந்து டிஃபால்ட்டாக மாற்றி மாற்றி வராங்க. அந்த 4 பிளேயரில் இந்த 3 பிளேயர் கேஎல் ராகுல், போரல், ட்ரிஸ்டன் ஸ்டப் கிட்ட தான் மேட்சஸே இருக்குது. கருண் ராயர் 2 மேட்ச் தான் விளையாடிருக்காரு, ஒரு மேட்ச்சில் தான் அடித்தார், ஒரு மேட்ச் வந்து 0ல் ரன் அவுட் ஆகிட்டார். டூ பிளஸிஸ் 3 மேட்ச்சில் 81 ரன் அடிச்சிருக்காரு. அஷ்டோஷ் சர்மா அவருக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாகவே இருக்குது. குல்தீப் யாதவ் அதிகமான விக்கெட், மிச்சல் ஸ்டார்க் அதிகமான விக்கெட், விபின் நிகிம். இந்த 3 பிளேயர் வந்து மெயின் பிளேயராக இருப்பாங்க. இந்த 3 பிளேயர் இதோட சேர்த்து இந்த 3 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயரை வந்து நம்ம பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் இருக்குது, te.me.rottiprabhas அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ஃபர்ஸ்ட் போல் ஐ விக்கெட், செகண்ட் bowling லெஸ் விக்கெட். இதுதான் சினாரியோ. செகண்ட் பேட்டிங் ஈஸியாக வின் பண்ணுறாங்க. Thank you for watching.